இன்றைக்கி நம்ம வந்து முட்டை மிளகாத்தூள் பரட்டி தான் நம்ம ஊரில் சொல்லுவோம். ஸோ முட்டை மிளகாத்தூள் பரட்டி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை வந்துட்டு இந்த இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணணும். நம்ம இதை வந்து பாயில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறவங்க ப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஸோ நான் எப்பயுமே கையால் தான் தேய்ச்சிப்பேன். நம்ம அவ்வளோ. இப்போ இந்த பாக்கி எண்ணெயை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் மீந்திருச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஓடுலாம் ஊற்றுறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். அதுவும் பாருங்கள், இந்த வீடியோ பண்ணும்போது தான் என்னை பழி வாங்குது அந்த முட்டைலாம். ஐயோ வழிஞ்சு ஊற்றி இந்த வீடியோ பண்ணும்போது தான் அந்த முட்டை என்னை வந்து பழி வாங்க. நானும் பார்த்துருக்கேன். சரி, எல்லாத்தையும் உடச்சி ஊற்றலாம். கொஞ்சம் பெரிய முட்டை இருந்தாலும் வழிஞ்சு விடுதோ. ஓ காட். ஸோ அதை இப்போ இந்த எல்லாத்துலேயுமே இந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிடலாம். ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உடச்சி ஊற்றிடலாம். எல்லாமே நான் உடச்சி ஊற்றிட்டேன். இந்த ஒன்று மட்டும், இதுவும் நல்லா தான் ஊற்றிருந்தேன். இந்த ஒன்று மட்டும் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அப்புறமா இங்கே வருங்க, இந்த உடச்சி இந்த வெள்ளை ஆம்லேட்டை மட்டும் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா இது சின்ன இட்லி தட்டில்ல, அதனால தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து இதை எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வெள்ளை ஆம்லேட் வச்சிடுறேன். கொஞ்சம் கஷ்டம், அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதையும் வச்சிடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு நான் இட்லி தட்டை வச்சிடுறேன். இட்லி குண்டான வச்சுட்டு சூடு பண்ணிடுறேன் தண்ணியை. ஓகே, இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி தட்டை எடுத்து உள்ளார வச்சிடலாம். இப்போ நம்ம சூடாயிடுச்சு. நான் இதை எடுத்து வச்சிடுறேன். லைட்டாக சும்மா லைட்டாக சூடானா டக்குன்னு இது வச்ச உடனே வெந்து கிடைக்கும்ல. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இதை. இப்போ மூடி வச்சிடலாம் இதை. ஓகே, அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்க்ரூ இருக்கும்ல, அது வந்து லூஸாக இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்து வச்சுட்டேன். உள்ளே ஏதாவது இட்லியெல்லாம் சுடும்போது உள்ளே விழுந்துருன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ நல்லா வேகட்டும். நம்ம விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆவி வரட்டும். இப்போ இது கரெக்டாக வந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ அது நல்லா வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஆவி வேறு பயங்கரமாக அடிக்கும், அதனால தான். ஃபஸ்ட்டு இறக்கிடலாம். ஆவி அடிக்குது. நீங்கள் பாருங்கள், நல்லா வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பூனால் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது அப்படி பார்த்தாலே வந்து நமக்கு ஸ்பூனில் ஒட்டுதான்னு பார்த்தா ஒட்டாமல் இருக்குல்ல, இப்போ வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இது எல்லாமே எடுத்துடலாம். நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து வெளில வச்சுடுவோம். எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு உடஞ்சிருந்ததில்ல, அது மட்டும் பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. பாக்கி எல்லாமே நல்லா சூப்பராக புதுசு மாதிரி வந்திருக்கு. இது வந்து வெள்ளை. சரி, நம்ம வெள்ளெல்லாம் எடுத்துடலாம். இட்லி மாதிரியே இருக்குது. அப்படி பேசாமல் இட்லி மாவு தேர்ந்துருச்சுன்னா இந்த முட்டையோட வெள்ளை ஆம்லேட்டில் ஊற்றி இட்லின்னு சொல்லி சாப்பிட்லாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐயோ, பொண்ணு உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, போதும். இதில் வந்து வானல் ஆன் பண்ணும்போது நான் இதை அப்படியே டேரெக்டாக எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து நம்ம உங்களுக்காக எடுத்து காமிச்சேன். ஸோ நம்ம வானல் அடுப்பில் வச்சிடலாம்.
இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் போதும் நமக்கு. அது அந்த இது பரட்டுற அளவுக்கு தான். ஸோ நான் வந்து எண்ணெய் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும், அதனால நான் அப்படி ஊற்றிருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எக் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதில் சில்லி பவுட்ரு போட்டுடலாம். இப்போ சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அது வந்து சில்லி பவுட்ரு தான். ஒரு ஸ்பூன் அளந்தே போடுறேன். ஓகே, ஒரு ஸ்பூன் போகுது நமக்கு. 1/4 ஸ்பூன் உப்பு. ஸோ நான் வந்து கையாலே எடுத்துருக்கேன். அது எப்படி தூவிக்கோங்க. 1/4 ஸ்பூன்லாம் வேண்டாம், ஒரு சின்ன ஸ்பூனால் தான் நான் எடுத்து கையால் எடுத்து தூவிட்டுருக்கேன். ஓகே, திருப்பி போடலாம். எல்லாமே இப்போ திருப்பி போட்டுருவோம். இதே மாதிரி எல்லாம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சும்மா ஒரு 2 செகண்ட் நம்ம வச்சுருந்தா போதும். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நான் வீடியோ பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி நல்லா அழகாக வராது. ஸோ மற்ற டைமில் சூப்பராக வரும். ஐயோ, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ நான் சர்வ் பண்ணிவிட்டேன். சூப்பராக எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு மல்லி இலையும் புதினா இலையும் அப்புறம் கருவேப்பிலையும். ஸோ அதில் சும்மா ஒரு அழகாக தான் போடுறேன். நிறைய போட்டால் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே, வச்சுட்டு ஓகே. அப்போ இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா ரிஷிகுட்டி? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு.